கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 1வது அதிகாரம் 25வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 1:25. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்துடும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவானே உம்மை துதிப்பேன். ஐயா, தேவானே உம்மை துதிப்பேன். உபரபா உபரபா உபேரபரா உபரபா உபரபரா ரிபா ரிபரபா ரிபரபரா. பலவினன் என்று தாழி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஆமென். பலவினன் என்று தாழி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, பலத்தால் இடை கட்டினீர். ஒரிபாரா உபேராபா உபேராபரா உப்பரபா உப்பரபரா லிபஷபரபரகரகரா. பாவத்தினாலே மாறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மாறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, கிருபையால் ரட்சித்தீரே. காமார காமார அகமரரா ஹகனர அகனகர அகனகரரரரரரரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். யா பூரண சுகமாக்கினீர். ஹரபர ஹரிபர ஹரபரர ஹரப அபரபர அகநகரர நகரரரா. முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஐயா, சாத்தானை ஜெயித்து விட்டீர். அமரர அமீரர அமரரர ஹகரர அகரரர அகநகரர நரரரரா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா, விவரிக்க முடியாதையா. உமனாரா 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 ஒப்பரவா ஒப்பரவரா உபநகசக நகரகரா. எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மாறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வெகு நாளாக நாம் அவளோடு காத்து கொண்டிருந்த கருகலான வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்ட்டின் லூத்தர் இந்த வசனத்தை பார்த்துட்டு இந்த யாக்கோபுங்கிற புஸ்தகம் பைபிளுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்டம் பிடிச்சு நின்னார் மார்ட்டின் லூத்தர். காரணம் இதைத்தான். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. லா, சட்டம், தேவன் கொடுத்த சட்டத்தை யாக்கோபு எப்படி அதை பார்க்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சுயாதீன பிரமாணம். சுயாதீனம் நீ என்னன்னாலும் செய்யலாம், செய்யாலும் போகலாம். அதான் சுயாதீனம். மிலிட்ரி அப்படி கிடையாது. செய்யணும், கல்லை எந்திரிக்கணும், செய்யணும், பேரடு போகணும், விளையாட்டு காட்டவே முடியாது. அது மிலிட்ரி. இங்க அப்படி கிடையாது. உற்று பார்த்து உள்ள போய் பார்க்கிறாங்க. அதில் நிலைத்திருக்கிறவனே. இதைத்தான் நிலைத்திருக்கிறவன்கிறத எதுல நிலைத்திருக்கணும், கிருபையை காட்ட மாட்டேங்கிறாரு. டென்ஷன் ஆயிட்டார். என்னையா கிருபையை காட்டாம நீ வாட்டுக்கு பிரமாணங்கிற பூர்ண பிரமாணங்கிற யாக்கோபுக்கு கிடைச்ச வெளிப்பாடு வேற வெளிப்பாடு. அதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். இப்ப இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு இதை கொடுத்தவர் யார் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளுங்க. இதை யார் கொடுத்தாங்க சொல்லுங்க? பரலோக தேவன், வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினவர், கிரியேட்டர். அவர் ஒரு லா கொடுக்கிறார், சட்டம். இந்த சட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஹையா இருக்கும்.
பயங்கரமான ஸ்டாண்டர்டாக இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் அது அவருடைய ஸ்டாண்டர்ட். புரியுது உங்களுக்கு? இன்னொருத்தர நான் உங்களுக்கு காட்ட போறேன். இவருடைய ஸ்டாண்டர்ட் எப்படின்னு நீங்களே சொல்லிடுறீங்க. துக்ளக் கேள்விப்பட்டிருக்கீங்க? நீங்கள் இந்த சினிமாவை ட்ராமா பார்த்து சொல்லாங்க. உண்மையிலேயே ஒரு மனிதன் வாழ்ந்தார். அவர் ஒரு ராஜா. அவர் துக்ளக், முகமது பின் துக்ளக். அந்த ஆள் போட்ட சட்டங்கள் எல்லாம் கேவலம் கேவலம் கேவலம். எல்லாத்தையும் மாற்றுவார். அவருக்கு என்ன செய்யறோன்னே அவருக்கே தெரியாது. தலைநகரை மாற்றுவார், பிறகு கரன்சி நோட்டை மாற்றுவார், எல்லாத்தையும் மாற்றி கடைசியில் எல்லாரும் அவரை தூக்கி தூரத்துக்கு போட்டாங்க. அப்படி ஒரு ஆள் இருந்தார். அவரும் ஒரு கிங், அவருக்கும் பவர் இருந்துச்சு. இவரை நீங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் நம்முடைய தேவனை நீங்கள் வச்சு பார்க்குறீங்க. அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. சரி, முதல்ல இதை புரிஞ்சு கொள்வதற்கு ஒரு வசனத்தை நம்ம ஆரம்பிக்க போயிடும். இதிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். 14வது அதிகாரம் 12வது நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையை தோன்றுவது இது என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்ப ஒரு பக்திமான் முனிவர் துறவி அவர்கிட்ட போய், ஐயா பரலோகம் எப்படி ஐயா போனோம்? அவர் கொடுப்பாரு ஒரு கஞ்சா கொடுப்பாரு. அப்படி அதை இழுத்துக்கிட்டே இருந்தேன்னா அப்படியே நீ மேல போயிடுவேன். இதுதான் ஐயா பரலோகம் போகிற டெக்னிக் அப்படின்னு அந்த ஆள் சொல்லி கொடுப்பாரு. இன்னொரு ஆள்கிட்ட போங்க, அவன் இஷ்டத்துக்கு அவன் ஐடியாவை சொல்லுவான். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் மனுஷனுக்கு செம்மையா. அப்ப அந்த துறவி, இந்த முனிவர், அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இது ரைட்டு, இந்த ரைட்ல தான் நான் போனேன், நான் எங்க போயிருவேன் பரலோகம் போயிருங்க. ஆனா அது மரண வழின்னு சொல்லி ஏன் வேதம் சொல்லுகிறது. சரி, 15வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 14:15. பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான். இந்த பேதைங்கிற ஒருத்தன் யாருன்னா, யார் என்ன சொன்னாலும் அதை செஞ்சிருவான். அந்த பேதையை நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி பார்க்கலாம். ஒரு விபச்சாரி வீட்டுக்கு போறான். அந்த காரியத்தை நம்ம 9வது அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்க. அந்த பேதையை விட்டு விளங்குங்கள், அப்பொழுது பிழைத்து. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதியற்ற ஸ்ரீ ஒருத்தர் இருக்கா, அங்க அந்தரங்கத்துல புசிக்கணும்னு சொல்லி அவ ஐடியா கொடுக்கறா. இதுதான் ஐயா பேரின்பம் அப்படி. எங்கட்டவா நமக்கு பேரின்பத்தை காட்டுறேன்னுவா அவளும் ஒரு ஐடியா கொடுக்கறா. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆகினும் மறுத்து நரக பாதாளத்தை கிடக்கிறான் அவன் பேதை. அவன் சரி, இந்த பேதைய பேதன்மையை விட்டு நம்ம என்ன சொல்லணும், விலகணும். விலகிறதுக்கு ஆண்டவர் அவருடைய ஐடியா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். தேவன் தன்னுடைய பிளான் தான், காட்ஸ் பிளான் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 20வது வசனத்துல, வானத்தையும் பூமியை உண்டு பண்ணின தேவன் ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். அதை நியாயப்பிரமாணம் கொடுத்துட்டு அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 20வது வசனத்துல, சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்களுக்கு ராஜா வேண்டும். சகல ஜாதிகளுக்கும் அவங்களுக்கு வழி நடத்த ஒரு கடவுள் கிடையாது, அவங்களுக்கு சட்டம் கிடையாது, மனம் போல வாழ்வாங்க. இஷ்டத்துக்கு வாழ்ந்து வெந்தத்தை தின்னுட்டு வேலையை வந்தோன்னு செத்து போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நோ நோ நோ, நான் உங்களுக்கு ராஜாவா இருப்பேன் அப்படின்னாரு. ஆனா என்ன செஞ்சிட்டாங்க, தள்ளிட்டாங்க. இப்ப நியாயப்பிரமாணம் அப்படின்னு ஒரு கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாணம் என்னன்றது ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் அந்த இது புரியும் உங்களுக்கு. இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருந்தார்கள். 365 நாளும் அவங்க வேலை செய்யணும், ரெஸ்டே கிடையாது. வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலை செய்யணும். காலையில மத்தியானம் வேலை செய்யணும், நைட்ல கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், மறுபடியும் வேலை செய்யணும். இப்படி 400 வருஷமாக அடிமைத்தனத்திலிருந்து இவங்களை ஆண்டவர் வெளியே கொண்டாடுறாங்க. வெளியே கொண்டு வரும்போது அவர்களுக்கு சில சட்டங்களை கொடுக்கிறார். மோசே மூலமா சட்டத்தை கொடுக்கிறார். இந்த சட்டத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு கடவுள், வேற கடவுளே இருக்கக்கூடாது, நான் தான் மட்டும் உங்களுக்கு கடவுள். ஏன் அதை அவர் ஸ்பெசிஃபிக்கா சொல்றான்னா, இங்க எகிப்து தேசத்துல இருந்தாங்க. அங்க எகிப்து தேசத்துல முன் நடந்து செல்றதுக்கு ஒரு கடவுளுங்க இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் இருக்கும். ஆனா நோ நோ நோ, நான் உனக்கு கடவுள், நான் தான் உனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஓய்வு நாள் அப்படின்னு ஒரு நாளை கொடுக்குறாரு. அந்த ஓய்வு நாள்ல நீ ரெஸ்ட் எடு. ஏன்னா நீ 400 வருஷம் வேலை பார்த்து 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 உன் மைண்ட் எதுக்கு டியூனா இருக்குன்னா வேலைக்கு தான் டியூனா இருக்கு. ஆனா அது ஒரு பக்கம் வச்சுட்டு
என்னை நோக்கி பாரு, நான் உன் கடவுள், எனக்காக ஒரு நாள் கொடு. அதான் சனிக்கிழமை ஓய்வு நாள். அன்னைக்கு எந்த வேலையும் அவங்க செய்யக்கூடாது, வேலையை செய்யக்கூடாது. வேலை செய்யாம ஆண்டவரை நோக்கி பார்த்து அமர்ந்து அவருடைய சமூகத்தில் இருக்கணும். அது அவருடைய ஆசை. இந்த சனிக்கிழமையை கொண்டு வந்தாரு, ஓய்வு நாள கொண்டு வந்தார். இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை முடிக்க வேண்டியது. இதை முடிக்க வேண்டியது இந்த லா சட்டத்தை ஏன் முடிக்க வேண்டியிருக்குன்னா, அடுத்த ஒரு காலத்தை உண்டாக்க போறாரு. அது கிருபையின் காலம். அந்த காலத்தை முடிக்கிறதுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கொண்டாடுறார். வாசிப்போமா? ரோமர் 10வது அதிகாரம் 4வது. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவா இருக்கிறான். மோசே நியாயப்பிரமாணம் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் பிழைப்பான். செஞ்சாதான் பிழைக்க முடியும். இன்னைக்கு நம்ம அப்படி கிடையாது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான். இப்ப ஒரு கான்செப்டுக்குள்ள கொண்டு வர்றாரு. அது என்ன கான்செப்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேதம். அந்த வேதத்துல குறைவே கிடையாது. என்ன கிடையாது? குறைவே இல்லாததுதான் வேதம். வாசிப்போமா? சங்கீதம் 19வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், குறைவே கிடையாதுங்க. அதனாலதான் இதை யாக்கோபு பூரண பிரமாணம் அப்படிங்கிறார். பூரண பிரமாணம்னா என்ன அர்த்தம்னா, பூரணமான கடவுள் கொடுத்த சட்டம் எது, மனுஷன் கொடுத்தது கிடையாது. அது என்ன செய்யும்னா, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும், ஆத்மாவை உயிர்ப்பிச்சு அடுத்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குது. நீதிமொழியில பேதையை காமிச்சவங்களுக்கு. இந்த பேதை யார் சொன்னாலும் நம்புவான். ஆனா இங்க அப்படி கிடையாது. நீ யார் சொன்னாலும் நம்ப முடியாது. வேத சொல்றத மாத்திரம் நினைச்சனும் நீ நம்பணும். சரி, இப்ப ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு கான்செப்டை காட்டப்படுறேன். ரோமர் 8:2. சரி, இப்ப நான் உங்களுக்கு திரும்ப ஒரு சின்ன கான்செப்ட் திரும்ப சொல்ல போய், ஆண்டவர் ஒரு பரிபூர்ணமான கடவுள். அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குன்னா, தான் பிள்ளைகள் 100% இருக்கணும். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு பேரன் இருக்கான், ஸ்டீவ் சுஜித் ராஜ். விடாம படிப்பான் 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 படிப்பான். மார்க் எங்கேயாவது குறைஞ்சிட்டா டென்ஷன் ஆயிடுவான். ஏமா நான் கரெக்டாக எழுதியிருக்கேன், மிஸ் தப்பாக கரெக்ட் பண்ணியிருக்கேன், சண்டை போட்டு மார்க் வாங்கிறோம். அவனுக்கு என்ன ஆசை? 100 மார்க். இப்போ இந்த படிக்கிற படிப்பு எதுக்காவது பிரயோஜனம்? ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அவன் டாக்டர் ஆனா நீட்டில் மார்க் வாங்கணும். அதுக்காட்டி இது படிக்காமல் இருக்க முடியாது. ஸோ எல்லா அம்மா அப்பாக்கும் என்ன ஆசை? என் பிள்ளை 100 மார்க் வாங்கணும், பூரண மார்க், 1 மார்க் கூட குறையும். அதை இது உலக பிரகாரமான காரியம். இப்போ நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது அவரை விதை முளைத்தது எப்படி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. உங்கள் காலத்தில் இருந்துச்சா தெரியாது, நாங்கள் படித்தோம். அவர் அதை முளைச்சதுக்கு இதுக்குங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அது படிக்காம பாஸ் ஆக முடியாது. அப்போ ஒரு காரியத்தை அவங்க கொடுக்குறாங்க. அது என்னது? ஒரு 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 பெர்ஃபெக்டான ஒரு கடவுள் பெர்ஃபெக்டான சட்டத்தை கொண்டாந்து நீ என் பிள்ளையா இருக்கணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, சட்டத்துல பிரச்சனை இல்லை, மனுஷங்கிட்ட தான் பிரச்சனை. இப்ப அதுக்கு ஒரு புரியதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பென்சிலின் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. இப்ப அது பேண்டே பண்ணிட்டாங்க, இப்ப கிடையாது. ஆனா அந்த பென்சிலின் எத்தனையோ நோயை சரி பண்ணுங்க. ஆனா திடீர்னு யாராவது ஒரு ஆளுக்கு அலர்ஜி ஆச்சுன்னா அவன் செத்தே போயிடும். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், மிஸ்டேக் மருந்துல இருக்கா உடம்புல இருக்கா? உடம்புல இருக்கு, மருந்துல எல்லாம் கிடையாது. ஏன்னா எத்தனையோ பேர் பிழைக்கிறாங்கல்ல. ஆனா யாருக்கு அலர்ஜி ஆகுதோ காலி. அதுபோல மிஸ்டேக் மனுஷங்கள்ட்ட இருக்கு, கடவுள்கிட்ட கிடையாது. வாசிப்போமா? ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு பக்கம் சட்டம் இருக்கு, இன்னொரு பக்கம் ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார், நீ பூரணமா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணுங்கிறாரு. முடியல. அதனால அவர் என்ன செய்தார் அப்படின்னு அவங்களுக்கு காட்டப்படும். கிறிஸ்து இயேசுனாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் சட்டம் என்னை பாவ மரணம் என்கிறது விடுதலை. பாவ மரணம்ங்கிற பிரமாணங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லா பாவ மரணம் தான் நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இது கொள்ளுகிறது அப்படிங்கிறாருங்க. அதே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நீங்க புரிந்து கொள்ளணும். எடுத்துக்கொள்ளுமா? 2 கொரிந்தியர்
3வது அதிகாரம் 7வது வசனம். மரணத்திற்கு ஏதுவான ஊழியம். 8 ஒளிந்து போகிற மகிமை. அப்ப எல்லாமே பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அது என்னன்னா அழிந்து போகிறது. என்னது அழிஞ்சு போனா அடுத்து ஒருத்தர் அந்த மாத்தணும். அது ஏன் கொள்ளுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். விபச்சாரத்தில் ஒரு பெண் மாட்டிக்கிட்டாங்க. அவளை நியாயப்பிரமாணத்தை விட அவள் சாகணும். இப்போ நியாயப்பிரமாணம் ஒன்று இல்லாமல் இருந்தா அவன் மனசு போல வாழ்றா. நீ இப்போ அமெரிக்கா இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, எத்தனையோ தேசம் இருக்குது. அங்கே இதை இதை ப்ராஸ்டியூஷனே சொல்ல மாட்டாங்க. அவளுக்கு காசு இருக்கு, செஞ்சுட்டு போறா. நீ எதுக்கு அதை போட்டு மண்டையை உடைக்கிற அப்படி அதை விட்டுருவாங்க. அப்போ சட்டத்தை அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சட்டத்தை ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவர் பரிசுத்தமான தேவன். இந்த பரிசுத்தமான தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பைபிள்ல ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளாம சங்கீதம் 119வது அதிகாரம். இந்த வேதத்துல 32வது வசனத்தை 119:32. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் பொழுது. இருதயம் எப்ப விசாலாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த சட்டம் வேணும், இதன்படி நான் நடக்கணும், இதுல இருக்கிற நான் கீழ்ப்படியணும். என் தேவன் கொடுத்த சட்டம். நான் உமது கற்பனையின் போல் வழியை ஓடுவேன். கற்பனை விசாலம். ஏன் இருதயம் விசாலமான? 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 45வது வசனம். நான் உமது கட்டளைகளை ஆராயிரபடினாலே விசாலத்திலே நடப்பேன். இங்க விசாலமா நடக்கிறதுக்கு சட்டம் வேணும். விசாலங்கிறது என்ன நான் முதல் உங்களுக்கு சொல்றேன். இப்ப குறுகிய வாழ்க்கை ஒன்று இருக்குது, இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை. ஆனா இந்த வாழ்க்கை முடியும் போது நம்ம விசாலமான இடத்துக்கு போறோம். அதான் பரலோகம். இந்த விசாலமான இடத்துக்கு போறதுக்கு நம்ம இருதயம் விசாலமாகணும். அடுத்து 104வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119 104. உமது கட்டளைகளால் உணர்வு அடைந்தேன். உணர்வு. இந்த உணர்வு என்ன அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்ல போறேன். என்னுடைய தகப்பனார் டாக்டர் ஹெச் லைசாண்டர், அவர் தான் ஃபவுண்டர். அவர் சட்டம் போட்டிருந்தார். என்ன சட்டம் போட்டிருந்தாருன்னா தலையில பூ வைக்கக்கூடாது, ஒயிட் கலர் சாரி தான் கட்டிட்டு வரணும், கலர் ட்ரெஸ் போடக்கூடாது. பயங்கரமான டஃப்பா இருப்பாருங்க. அப்ப அவர் அந்த லீலா மாதிரி சீனியர் லேடிஸ்க்கு தெரியும். ஆனா இப்ப பாருங்க, மரியா இருக்கா. மரியா கலர் ட்ரெஸ்ல வருவாளா, ஒயிட் கலர் சேரில் வருவானா? நான் பார்த்தவரை கலர்லாம் வருவா. சட்டம் இருக்கா? போயிடுச்சு. அந்த சட்டம் போச்சுங்க. எங்க அண்ணன் மட்டும்தான் அந்த தலையில பூ வைக்க கூடாதுங்கிற டஃபா இருப்பாரு. நானும் என் தம்பியை கட்டுக்கிட மாட்டோம். நாங்கெல்லாம் கிருபையின் காலத்தை வாழ்றோங்க. ஆசைப்படுறா, பூ வச்சு ஒன்றையா காசு கேட்கா, அவ கையில இருந்து பாடுறா, அவ தலையில பூ வைக்கிறா. நம்ம மண்டையில முடியல, நம்ம வைக்க முடியாது. நாங்க ரிலாக்ஸா இருப்போம். நாங்க நினைச்சா அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடும். ஆனா ஆண்டவர் சட்டத்தை வச்சிருக்காரு, அதுல மாற்றவே முடியாது. சரி, எதற்காக ஆண்டவர் சட்டத்தை கொடுத்தார் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ரோமர் 7வது அதிகாரம் 7வது வசனம். இதுதான் கீ வசனத்தை. இதை நீங்க எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் எதற்காக தேவன் சட்டத்தை கொடுப்பான்னு தெரியும். ஆகையால் என்ன சொல்லும்? நியாயப்பிரமாணம் பாவமா அல்லவே? பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்திலே நான் அறிந்தேன் என்று மற்றவர்கள் இச்சியாதிருப்பது நியாயப்பிரமாணம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எது பாவம் எது பாவம் இல்லைன்றது சொல்லிக் கொடுத்தது வேதம் தான். சட்டம். இப்ப தாய் தகப்பனை கனம் பண்ணுன்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லுது. எங்க ஒரு ஸ்டாஃப் இருந்தா, இப்ப வேற வேலை பார்க்கறான். அவன் நான் ஒரு நாள் வந்துகிட்டு இருக்கேன், அவங்க அப்பா ஏதாவது இருக்கு. அம்மாவை தெலுங்குல திட்டுறா சகட்டு பண்ணிக்கு திட்டுறான். அந்த பாப்பா பைபிளுக்கு ஸ்டடிக்கு வர்ற பிள்ளை, நல்லா வசனம் தெரிஞ்ச பிள்ளை. நான் உள்ள அவங்க அம்மா கூப்பிட்டேன். உன் மக திட்டினாளா? ஆமா சார். அவள் தமிழ்ல திட்டுவாளா தெலுங்குல திட்டுவாளா அப்படிங்கிறது நினைச்ச மாதிரி தான் சார். தமிழ்லையும் திட்டுவா, தெலுங்குலையும் திட்டுவா. அப்ப தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கிற சட்டம் அவளுக்கு தெரியும். ஆனா அதை அவள் கீழ்ப்படுகிறது. அப்ப அந்த சட்டம் இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம்? இன்ஸ்டத்துக்கு திட்டலாம். அது முடியாது. புரியுது உங்களுக்கு? அதனாலதான் 7வது அதிகாரம் 12வது வசனம், ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது. அது எந்த முடியல கூட பாவம் வர முடியாது. ஏன்னா கொடுத்தவர் அப்படி. இந்த கொடுத்தவர் அப்படி பரிசுத்தமான கடவுள்.
அதனாலதான் இந்த வசனம் செய்து சுயாதீன பூரண பிரமாணம். இந்த பிரமாணம் பூர்ண பிரமாணம். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன் இது பூர்ண பிரமாணம்? கொடுத்தது பரலோக தேவன். 22வது வசனம் பவுல் கிளியரா என்ன சொல்கிறார் கேட்டீங்கன்னா, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணம் பிரியமா இருக்கிறேன். தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு பிரியமா இருக்கிறேன். ஆகிலும், அந்த ஆகிலும் வந்தாரு பிரச்சனை வந்துச்சு. உள்ள 2 சண்டை நடக்குதுங்கிற, உள்ள ஒரு போராட்டம் இருக்குது. ஒண்ணு மனசு போல வாழ சொல்லுது, இன்னொன்னு என்ன செய்யுது, பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுது. இதெல்லாம் நமக்கு இந்த போராட்டம் இருக்க 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 என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விடுதலை தேவை. போராட்டம் இருக்குது, விடுதலை தேவை. இந்த விடுதலை யாரால் மாத்திரம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். போராட்டம் இருக்குது. இதுல யார விடுதலை கொடுக்க முடியும்னா, யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள். என்ன சத்தியத்தை அறிவீர்கள்? லா, நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணங்கிறது சுயாதீன பிரமாணம். இப்படியும் வாழ அவர் மண்டல அடிக்க மாட்டார். ஆனா நீ வரலாம் போக முடியாது. இது பூரண பிரமாணம். பூரண சர்க்குணராகிய கடவுள் கொடுத்த பிரமாணம். அது எல்லா அளவு கூட செய்யாது, மிஸ்டேக் கிடையாது. ஆனா அதுல இருந்து நம்மளால செய்ய முடியாது. நமக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 36வது வசனம் யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கல் மெய்யாடுது. குமாரன் எதுல இருந்து விடுதலையாக்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். இந்த நியாயப்பிரமாணத்தை நான் முடிச்சிட்டேன்ப்பா, நான் கிருபையின் காலத்துக்குள்ள வந்துட்டேன். என்னைய விசுவாசி, என் ரத்தத்தை விசுவாசி, பிதாவை விசுவாசி, உனக்கு சமாதானம் கிடைக்கும். நீ மறிக்கும் பொழுது நான் உனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணியிருக்கேன். எங்க ஜாலியா போயிருக்கலாம். இந்த விடுதலையை கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாமா, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். விடுதலை கொடுக்கிறது ஆண்டவர். அவர் தான் கொடுக்கிறார். குமாரனா விடுதலை கொடுக்கிறார். ஆனா அவர் மாத்திரமல்ல, இன்னொருத்தரை சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்றார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம், கர்த்தரே ஆவியானவர். திருத்துவத்தின் ரகசியம் இதுங்க. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார். இங்க கர்த்தர் தான் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை. ஆவியானவர் உள்ள வந்துட்டாரா, விடுதலை உண்டு. இப்ப நான் செய்தி கொடுத்துட்டு இருக்க கரெக்டா 5 நிமிஷம் நெட்டு போயிடுச்சு. ரொம்ப சோகமாயிட்டேன். இது புது இடம். இந்த நெட்டை பத்தி எனக்கு ஜாஸ்தி தெரியாது. நின்றுச்சா நான் யார்கிட்ட போய் கேட்கறது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் கொஞ்ச நேரத்தை பத்தி விடுதலை கொடுத்தார். நெட்டு வந்துருச்சு. ஏன்னா ஒரு கருகலான சப்ஜெக்ட ரொம்ப பாரத்தோடு நான் பல நாள் தியானிச்சு நான் சொன்னேன் உங்களுக்கு, வேர்னர் டபிள்யூ வெஸ்டிங்கிற ஒருத்தருடைய புக்கத்தை நான் ஃபாலோ பண்ணேன். அவர் இந்த வசனத்தை ஸ்கிப் பண்ணி போயிட்டார். ஆனாலும் ஆவியானவர் உங்களுக்கு வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். அந்த ஆவியானவர்களாலே நாம் மகிமை அறிந்து இந்த மகிமையின் மகிமையை நாம் கொண்டு வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் நமக்குள்ள நினைச்சுதான் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அந்த விடுதலை கிடைக்கும் போது நமக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. அப்படி நம்ம நினைச்சார் உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? இந்த விடுதலை குறித்து ஒரு காரியத்தை நமக்கு காட்டப்படும். எடுத்துக்கொள்ளுமா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம். கலாத்தியர், நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு அப்ப ஆண்டவர் என்ன செய்துட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு விடுதலை கொடுத்துட்டார். ஆனா இவங்க எதுக்குள்ள போயிட்டாங்க? திரும்ப லாக்குள்ள போயிட்டாங்க. அதனால புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படிங்கிறாரு. இந்த சுயாதீனம் நமக்கு எப்படி கிடைக்கும்? சுயாதீனத்தில் நம்ம எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்ட, சுயாதீனம் சொல்லுங்க. ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுத்தாரு. எல்லாம் இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டாரு. நமக்கு ஒரே ஒரு வேலை இருக்குது. அது என்னன்றதை மட்டும் நான் காட்டுறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்திலே துர்க்குணம் ஊழலாக இருக்கக்கூடாது. துர்க்குணங்கிறது என்ன அர்த்தம்னா, அது ஒரு கவரேஜ். இப்ப எல்லா மனுஷனும் ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு நடப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? நான் என் மனைவி முன்னாடி இப்போ ஃப்ரீயா பேசுவேன், என் முகமூடி கேஷுவலா பேசுவேன். ஆனா இங்க நான் ஒரு போதகர், நான் பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி நான் ஆக்ட் பண்ணிக்கிறேனும், நான் சில வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது, இப்படித்தான் நான் இருக்கணும். இது ஒரு மூடல், இது ஒரு நல்ல மூடல். ஆனா ஒரு பாவத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, கவரா வச்சுக்கிட்டு நீங்க உள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. தேவனுக்கு அடிமையாயிருங்கள், பாவத்துக்கு அடிமையாயிருக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்படிதான் சுயாதீனம் நமக்கு இப்படித்தான் கிடைக்கும். சரி,
இரண்டாவது யோவான் 15வது அதிகாரம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு சுவாதீனத்தை நம்ம நிலைத்திருக்கிறது எப்படி? யோவான் 15வது அதிகாரம் 9வது வசனம். பிதா என்னிடத்தில் அன்பா இருக்கிறவர்கள் நானும் அன்பா இருக்கிறேன், இரண்டு அன்பை நிலைத்திருக்கிறேன். இந்த சுயாதீன பிரமாணங்கிறத ஆண்டவர் கேன்சல் பண்ணிட்டு அன்பின் பிரமாணத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இந்த அன்பின் பிரமாணத்துல நிலைத்திருக்கணும். அவை இங்க வந்தாலும் வார்த்தையை சொல்லணும். அதை நம்ம அன்போடு கேட்கிறாங்க. இந்த அன்பு இல்லைங்க, நான் சொல்றது அன்பு இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார். அந்த அன்பு இது. இந்த எலெக்ஷன் வரது இந்த சவுண்ட் எல்லாம் கேட்க அப்ப எங்க போகும் நமக்கே தெரியாது. சரி, இந்த அன்பின் பிரமாணத்துல நம்ம நிலைத்திருக்கிறது 10வது வசனத்தை வாசிக்கணும். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு, பிதாவின் கை கொண்டு அவர் நியாய பிரமாணத்தை முடிச்சு நம்ம கிருபையின் காலத்துல வந்துட்டார், விடுதலை கொடுத்தார். அதை நம்ம நிலைத்திருக்கிறோம். சரி, அடுத்து நிலைத்திருக்கிறதுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிட்டே போறேன். நோட்ஸ் எழுதிக்கோங்க. இதை ரொம்ப நீங்க தியானிக்கணும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் ஜெபம் உறுதியாக தரித்திருந்தார். நமக்கு விடுதலையை கொடுத்தார். உறுதியா இருக்கும். இஷ்டத்துக்கு சரி இங்க அங்க போயிட்டு இருக்க முடியாது, இங்க அங்க ஆட முடியாது. அதனாலதான் உபதேசத்தை கொடுத்தாரு. அந்த உபதேசத்துல நிலை இருக்கணும். கொலைச்சல் 1வது அதிகாரம் 22வது வசனத்துல அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு காட்டும். ஏன்னா இப்ப நமக்கு எதுல நிலைத்திருக்கணுங்கிறத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். கொலைசியர் 1:22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல். இன்னைக்கு சுவாதீன பிரமாணத்தை கொடுத்தார். இந்த சுவாதீன பிரமாணத்தை கொடுத்தது பிதாவாக்கிய தேவன் தான். அவர் தான் தந்தை குமாரன் அனுப்புகிறார். அதான் சுவிசேஷம். நமக்கு நிலைத்திருக்கிறதுக்கு ஈஸி ஆக்கிட்டார். எப்படி ஈஸி ஆக்கிட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்துல உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல். என்ன நம்பிக்கை? இந்த சுவிசேஷத்துல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்து எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி என் பாவத்தை ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டேன். நான் கண்களை மூடும்போது பரலோகத்துக்கு நான் போய் சேரணும். ஆனா நான் நிலைத்திருக்கணும். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர்கள் நிலைத்திருக்காம விட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்கள நம்ம சேர்க்க முடியாது. அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. ஸ்திரமாகும், உறுதியாகும், விசுவாசம் நிலைத்திருந்தால் அப்படியாகும். சரி, எப்படி ஆகும் புரிஞ்சுக்கிறோம். அடுத்த ஒரு ஸ்டெப் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 2 அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்தோடும் அன்பிலும் பரிசுத்தோடும் நிலை கொண்டு இருந்தால், நிலை கொண்டு இருந்தால் மருந்து மாத்திரை கொடுக்குறோம், எக்ஸசைஸ் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன். அந்த பேஷண்ட் வந்தாங்க, சார் வலி திரும்ப வந்துருச்சு சார், மாத்திரை சாப்பிட்டேன். அப்போ வலி இல்லையா? வலி இல்லை. ஆமா பண்ணேன் சார், ஆனா இப்ப எக்ஸசைஸ் வந்து விட்டுட்டேன் சார். ஏன் விட்டேன்? ரொம்ப செலவாகுதா? தெரியாது. சோம்பேறி. எக்ஸசைஸ் விட்டனால திரும்ப வலி வந்துருச்சு. அது போல நிலைத்திருக்கலைன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஆச்சரியம் கிடைக்காது. சரி, பவுல் ஒரு சாட்சி சொல்லுகிறார். அதை பார்த்து நம்ம அதை முடிக்க போறோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 1:12. முன்னே நான் தூஷிக்கிறவன், துன்பப்படுத்தணும். இந்த பவுல் சவுலாக இருந்தார். அவருக்கு இந்த லா மட்டும்தான் இருந்துச்சு. அதான் அவருக்கு பூர்ண பிரமாணம். பூர்ண பிரமாணத்தை விட்டு இங்கிட்ட அங்கிட்ட மாட்டார். அப்படி இருந்தவரை கிருபைக்குள் ஆண்டவர் கொண்டு வருகிறார். கொடுமை சேர்ந்தேன், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தை அறியாமல்னா எனக்கு தெரியாது. இயேசுவை சந்திச்சு நானே நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்துன்னு சொல்றவர் எனக்கு தெரியாது. அது சொல்றாரு. நம்முடைய 14 நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல உள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்துல பரிபூர்ணமாய் இந்த பரிபூர்ணத்தை நீங்க எங்கோட இணைச்சு பார்க்கணும். 25வது வசனம். சுயாதீன பிரமாணாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து, இந்த பூர்ண பிரமாணத்தை உற்று பார்க்கும்போது அதுக்குள்ள நீங்க யாரை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நிலைத்திருக்கிறவனே. எப்படி நிலைத்திருக்கணும்? அபைடிங்கிற நிலைத்திருக்கணும். அதற்கேற்ற கிரியலை செய்யும். அதற்கேற்ற கிரியல் என்ன சொன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடிச்சுட்டாரு.
கிருபையின் காலத்துக்குள்ள கொண்டாட்டார். அன்புல நிலைத்திருக்கணும், சுவிசேஷத்துல நிலைத்திருக்கணும். இது நிலைத்திருந்தால் தன் செய்கிலே பாக்கியவனாயிருப்பான். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒரு கருகலான வாசனத்தை ஆவியானவர் எங்களுக்கு எளிதாக சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தை பரத்திலிருந்து உண்டானது ஐயா. ஒரு மனுஷனாகிய என்னால் சொல்ல முடியாது. இதை அவர்கள் தியானித்து 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 இதை அவருக்கு சொந்தமாக மாற்ற நிற்கிறவ பாராட்டுங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன் ஆமேன்.